அம்மா, நீங்க உடனே ஐஜி கிட்ட பேசுங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்க. அவன் ஷேர் வாங்கினதுக்கு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்க சொல்லுங்க. மச்சான், என்ன மச்சான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனே ஒரு பொறுக்கி பைய, அவனுக்கெல்லாம் எதுக்கு லீகலா போகணும்னு சொல்றீங்க? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட பசங்க இருக்காங்க மச்சான், ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஸ்பாட்ல வந்து ஆளை தூக்கிடுவாங்க. ஜனமா, அவன் உங்களை அவமானப்படுத்தணும் வந்து அந்த வேலையை பார்த்துருக்கான். அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து டீஸ் பண்ணோம்ல, அதுக்கு தான் பதில் கொடுக்குறான். அத்தை, ஏதாவது பேசுங்க அத்தை, ஏதாவது சொல்லுங்க. ஜனமா, இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவ ஆர்டர் படி ஆடட்டும்னு நம்ம இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது ஜனாமா. இன்னைக்கு யாரும் இத பத்தி பேச வேண்டாம், பாத்துக்கலாம். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா ஜனகாம்பால் பேச முடியாம சைலண்டா இருக்காங்கப்பா. என்ன எப்படி டீல் பண்றதுனே அவங்களுக்கு புரியல. ஆபீஸ்லயும் நான் தான், வீட்லயும் நான் தான். அவங்களால என்ன ஃபேஸ் பண்ணவே முடியலப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜனகாம்பால் அப்படின்ற பேரே இருக்காது. அந்த இடத்துல பிரபு குறிஞ்சிநாதன் அப்படின்ற பேர் தான் இருக்கும். அத நான் மாத்தி காட்டுறேன். நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? சத்தியமாப்பா. அந்த ஜனகாம்பால் ஃபீல் பண்றத ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி உனக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். பட் நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்மா அந்த வீடியோ அனுப்புறேன், நீ பார்த்து என்ஜாய் பண்ணு. ஓகே? சூப்பர்ரா, சூப்பர். இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன்டா. அவளை விடாத. இது பத்தாதுடா, பத்தவே பத்தாது. இன்னும் அவ தோக்கணும். தினம் தினம் அவ தோத்துக்கிட்டே இருக்கணும். உன் கால்லையும் என் கால்லையும் விழுந்து அவ கெஞ்சணும். என்ன விட்டுருங்க, என் பேத்தி வாழ்க்கையை காப்பாத்துங்கன்னு அவ பிச்சை எடுக்கணும். கவலையே படாதீங்க, அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. உன்னைய பெத்ததுக்கு இப்பதான்டா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரிப்பா, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க, சரியா? சரிப்பா. நீ சாப்பிடு, நான் வரேன். ஹாய் ஜானு. ஜனமா, சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, ஒரு டீ போதும். என்ன டிஃபனு? ஸ்மெல் பயங்கரமா இருக்கே. சித்தி பிளேட் இல்லையா எனக்கு? தேனே. சரிம்மா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வாசனை பயங்கரமா இருக்கே. என்ன பண்ணிருக்கீங்க? ஓ, இட்லி. அடடா, பிரமாதமா இருக்கே. யார் சமையல் இன்னைக்கு? முத்தம்மாவா இல்ல தமிழா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சீரியஸா? இந்த சமையல் செஞ்ச கைக்கு விலங்கே போடலாம் போல இருக்கு. சாரி பழகதோஷத்தில் சொல்லிட்டேன். தங்க வளையலே போடலாம் போல இருக்கேன். ஜனாமா, நைட் நல்லா தூங்குனீங்களா? இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்குல்ல, சீக்கிரம் கிளம்புங்க. ஜனமா, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்களா? வேணா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? பிரபல தொழிலதிபரும் குறிஞ்சி குரூப் ஆஃப் கம்பெனியின் உரிமையாளரான குறிஞ்சிநாதனின் தொழில் நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை. அவர் முறைகேடாக ஈட்டிய பல கோடி ரூபாய் பணம் பிடிபட்டது. அவருடைய அனைத்து பேங்க் அக்கவுண்டுகளும் மொத்தமாக முடக்கப்பட்டுள்ளது. அவர் சொத்துக்களையும் முடக்க நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த அதிரடி சோதனையில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேலும் அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களிலும் மற்றும் பினாமி என சந்தேகப்படும் படியான நபர்கள் வீட்டிலும்
அவர்கள் வசிக்கும் இடமான கோடம்பாக்கம், வியாசார்பாடி, அண்ணா நகர், திருமங்கலம் போன்ற இடங்களில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணை முடிவில் அவருக்கு நிரந்தரமான ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. பிரபு என்ன தேடுற? போனா சாப்பிடும்போது டைனிங் டேபிள்ல வச்சிருக்கா, போய் பாரு. அப்பா பிக் 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 பிக். அப்பா ஃபோன் எடுப்பா, ஃபோன் எடுப்பா. 1 minute. நீ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆளால தான் முடியும். வேற யாரு நினைச்சாலும் கஷ்டம். அது யாருன்னு தெரியுமா? யாரு? வேற யாரு? நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணா போதும். நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே செகண்ட்ல நின்னுடும். ஆனா நான் பண்ண மாட்டேன். பார்த்து அப்பா பிரபு, அப்பா அப்பா என்னப்பா இங்க நின்று இருக்கீங்க? எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் புடிங்கிட்டு நடு தெருவுல நிறுத்திட்டாங்கடா. டேய் பிரபு, இத்தனை வருஷத்துல உங்க அப்பா இப்படி ஒரு நிலைமையில நின்னதே இல்லடா. வீடு, சொத்து, காரு, பாக்கெட்ல இருந்த போனு, கையில இருந்த காசுன்னு எல்லாத்தையுமே புடுங்கிக்கிட்டாங்கடா. நம்ம கிட்ட இப்ப எதுவுமே இல்ல பிரபு. நடு தெருவுல வந்து நிக்கிறோம் பிரபு. உன் நகல எங்கம்மா? நீ அம்மா இப்படி வந்து நின்று இருக்க? எல்லாத்தையுமே கணக்குல காட்டணும்னு கழட்டிக்கிட்டாங்கடா. தாலிய கூட கழட்டி கொடுத்துட்டேன்டா. நாம இப்ப எங்கடா போறது? ஏய் புலம்பாதடி. இப்ப புலம்பி என்ன பண்ண போற? புலம்பாம வேற என்னங்க பண்றது? எல்லா டிவி சேனல்லையும் நம்மள பத்தின நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. போச்சு, எல்லாமே போச்சு. போச்சுங்க, எல்லாம் போச்சு. பாத்துக்கலாம். முதல்ல கார்ல ஏறுங்க. இப்போதைக்கு உங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்னன்னு பாத்துக்கலாம். வாங்கப்பா. வாமா பாத்துக்கலாம். வாமா வாங்கப்பா, பாத்துக்கலாம். நான் வணக்கம் சார். காரை பார்க் பண்றேன். சரிங்க சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ரூம் புக் பண்ணலாம். யார் பேர்ல? என் பேர்ல தான். உங்க பேரு சார்? பிரபு குறிஞ்சிநாதன். ஒரு நாளைக்கு ரூம் வாடகை 5000 சார். ஒரு நாள் வாடகை வந்து அட்வான்ஸா பே பண்ற மாதிரி இருக்கும். யா